எதிலும் முதல் படி கடினமானது. ஆனால் ஒரு முறை நீங்கள் விடாமுயற்சியுடன் அதை முறியடிப்பீர்கள். அடுத்த படிகள் நம்மை வெற்றியை நோக்கி அழைத்துச் செல்லும். இழப்பதற்கு எதுவும் இல்லாத போது சாதிக்க இது ஒரு சிறந்த வாய்ப்பாக இருக்கும். நீங்கள் எதை செய்தாலும் அதை ஆர்வத்துடனும் கவனத்துடனும் செய்யுங்கள். அப்பொழுது அந்த வேலைக்கு உங்களுக்கு போட்டியே இருக்காது. நம்மை சுற்றி எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பது முக்கியமல்ல, ஒரு பிரச்சனை வரும்போது எத்தனை பேர் துணை நிற்கிறார்கள் என்பதுதான் முக்கியம். நாம் விரும்பும் அனைத்தையும் பெறலாம், ஆனால் அது எப்பொழுது நான் அவற்றை அடைய முடியும் என்ற நான் உறுதியாக நம்பினால் மட்டுமே. தோல்வியால் துவண்டு விடாதே, வெற்றியில் பெருமை கொள்ளாதே. ஏனென்றால் முதலில் உன்னை வெல்ல விட மாட்டான். இரண்டாவது, அந்த வெற்றியை நீண்ட காலம் நீடிக்க விடாது. யாராவது நிரூபிக்கும் வரை உலகில் உள்ள அனைத்தையும் சாத்தியமற்றது. இப்பொழுது நீங்கள் எதை சாதிக்க காட்ட விரும்புகிறீர்கள் என்பதை இப்பவே முடிவு செய்து கொள்ளுங்கள். ஒரு புன்னகை ஆயிரக்கணக்கான வலிகளை குணப்படுத்தும். ஒரு சிறிய வாழ்த்து பல வருட மனக்கசப்புகளை அழிக்கும். எந்த போதையும் இல்லாத மனிதன் அவர் இந்த உலகில் மிகவும் சக்தி வாய்ந்த நபராக நிற்கிறார். ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலும் ஒரு காலம் வரும், தோல்வி நம்மை திரும்ப திரும்ப கேலி செய்கிறது. சுற்றி இருப்பவர்கள் திட்டுகிறார்கள். பிரச்சனைகள் ஒன்றன் பின் ஒன்றாக குவியும். இதற்கெல்லாம் தப்பி பிழைத்தவர் அவர்களை நாயகன், உலகை வென்றவன் என்று உலகம் போற்றுகிறது. உங்கள் இலக்கிற்கும் உங்கள் பிரச்சனைகளுக்கும் துன்பங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அதற்கு தேவை உங்கள் முயற்சியும் உங்கள் நேரமும் மட்டுமே. ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு திறமை இருக்கும். கண்மூடித்தனமாக வேறொரு பின்தொடர்வதை விட நாம் நினைக்கும் ஒற்றை எண்ணம், ஒரே முடிவு எடுக்க வேண்டும். ஒன்று நம் வாழ்க்கையை மாற்றும். இன்றைய சமுதாயத்தில் சிறந்தவர்கள் கூட அதிலிருந்து வருவதில்லை. முன்னெச்சரிக்கையாக இல்லாவிட்டால் எல்லோரும் என்னுடையவர்கள் என்று நினைப்பவர்கள் பின்வாங்குவார்கள். தங்கள் சுயநலத்தில் மட்டும் அக்கறை கொண்டவர்கள் ஆட்சி செய்வார்கள். அதனால் நன்மை இருக்கலாம். இவ்வுலகில் வாழ சில சுயநலம் இருக்க வேண்டும். நண்பரே, ஒரு பணியை எப்படியாவது யாராலும் செய்துவிடுவார்கள். ஆனால் நீங்கள் யாரும் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக செய்யும்போது உங்களுக்கு ஒரு தனி அடையாளம் கிடைக்கும். நம் பயம்தான் நம்மை எதையும் செய்ய விடாமல் தடுக்கிறது. அந்த பயத்தை போக்கினால்தான் எதையும் சாதிக்க முடியும். நேரமில்லை நண்பரே. நாம் கண்களை மூடுவதற்கு முன் நாட்கள் சில நிமிடங்கள் போல கடந்து செல்கின்றன. இன்னும் நம்மை அறியாமல் நிறைய நேரத்தை வீணடிக்கிறோம். சோம்பேறியாக அமர்ந்திருக்கும் அந்த சிறு நேரமும் கரைந்து போகும். அது நடக்கும் முன் எழுந்திருங்கள். இந்த சிறிய நேரத்தை சரியாக பயன்படுத்துவோம். உடல் வலிமையில் பெரியவனாக இருந்தால் 10 பேரை அடிக்கலாம். ஆனால் அறிவாற்றலை பயன்படுத்தினால் பெரிய சாம்ராஜ்யங்களை கூட அழித்து விடலாம். நாமே புதிய சாம்ராஜ்யங்களை உருவாக்க முடியும். இது நான் அல்ல, வரலாற்றின் உண்மை. இந்த பூமியில் துன்பப்படாத மனிதன் இல்லை. ஆம், ஐயோ எனக்கு ஏன் இத்தனை பிரச்சனைகள் என்று என்னை நானே கேட்டுக்கொள்வதில் அர்த்தமில்லை. நமது புத்திசாலித்தனத்தை காட்டி அந்த பிரச்சனைகளை தீர்ப்பது நல்லது. நம் அன்புக்குரியவர்களை நாம் நம்பும்போது, அவர்கள் யார் என்பதை நாம் உண்மையாக புரிந்து கொள்ளும் போது அவர்களை விட்டு விலக வேண்டும் என்ற எண்ணம் வந்தது. எப்பொழுதாவது வெற்றி கிடைத்தால் அது நல்ல அதிர்ஷ்டத்தின் குரல். ஆனால் மீண்டும் மீண்டும் வெற்றி பெற்றால் அது நமது கடின உழைப்பு. அவர் அதிர்ஷ்டத்தை விட அவர் உழைப்பை நம்பினார். இன்று இல்லாவிடின் நாளை அவன் நினைத்ததை சாதித்து விடுவது உறுதி. நம்மிடம் 10 ரூபாய் இருந்தால் அதில் குறைந்தது 1 ரூபாய் ஏழைகளுக்கு தானம் செய்வது தொண்டு அல்ல, மனிதனாக மனித தர்மம். நமக்கு மேலே உள்ளவர்கள் சொல்வது நல்லது என்று எந்த விதியுமில்லை. இளைஞர்களோ முதியவர்களோ நல்லவனோ கெட்டவனோ யாரேனும் அவர்கள் சொல்வதில் உண்மை இருப்பதாக உணர்ந்தால் அவர்களின் ஆலோசனைகளை பெறுவதில் தவறில்லை. நாம் எதையாவது முன்னேறுவது முக்கியம். இன்று பணத்தை புறக்கணித்தால் அது இல்லாத போது சமூகம் உங்களை புறக்கணிக்கும். பணத்தை மதிக்கவும். திறமை இல்லாதவன் உயர்வான், ஒழுக்கமில்லாதவன் எழவே மாட்டான். நாம் பெரியவர்களை மதிக்க வேண்டும். அவர்களின் வாழ்க்கை அனுபவங்களிலிருந்து பயனுள்ள பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். நமது வெற்றிக்கு அவை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஒரு மனிதனின் வடிவத்தையும் அழகையும் பாருங்கள். அவருடைய திறமைகளை மதிப்பிட முடியாது. ஏனென்றால் அசிங்கமான முகத்தின் பின்னால் ஒரு நல்ல மனம் இருக்கிறது. பலவீனமான உடலின் ஆழத்தில் அசாதாரண நுண்ணறிவு மறைக்கப்படலாம். எனவே யாரையும் குறைத்து மதிப்பிடக்கூடாது.
இந்த உலகில் மிகவும் வேதனையான விஷயம் எது தெரியுமா? நாம் யாரை விட அதிகமாக நம்புகிறோமோ அவர்களின் கைகளில் ஏமாந்து போவது. நாடு அபிவிருத்தி அடைய வேண்டுமானால் அது அரசாங்கமோ அல்லது மக்களோ ஒருவர் நேர்மையாக இருந்தால் மட்டும் போதாது. அனைவரும் கடுமையாக உழைத்து நேர்மையுடன் செயல்படும் போதுதான் அந்த சமுதாயம் சிறப்பாக இருக்கும். இந்த உலகில் சிறந்தது என்று எதுவுமில்லை. அது எவ்வளவு நன்றாக இருந்தாலும் அதை இன்னும் சிறப்பாக செய்யலாம். எல்லாம் நன்றாக இருக்கும்போது எல்லோரும் அதையே சொல்கிறார்கள். ஆனாலும் இக்கட்டான நேரங்களிலும் தர்மத்தை கடைபிடிப்பவன் தைரியசாலி. வென்ற நினைவுகளுடன் இறக்கவும் நம்பிக்கையுடன் அல்ல. உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்க விரும்பினால் அதற்கான வேலையை இப்பொழுதே தொடங்குங்கள். முயற்சி செய்வதும் உழைப்பதும் ஒன்றல்ல. முயற்சி மட்டுமே உங்களை நம்ப வைக்கிறது. ஆனால் உழைப்பு வெற்றியை தரும். செம்மறியாடு போல 100 ஆண்டுகள் வாழ்வதை விட ஒரு நாள் வாழ்ந்து சிங்கம் போல் இறப்பது மேலானது. ஒரு மனிதனின் வாழ்க்கையில் மகிழ்ச்சியான நேரம் எப்பொழுது? அவர் நினைத்ததை சாதிக்கும்போது. நாம் எவ்வளவு சிறப்பாக செயல்படுகிறோமோ அவ்வளவுக்கு அதிகமான மக்கள் வந்து சேருவார்கள். எவ்வளவு நேர்மையானவர்களோ அவ்வளவு அதிகமான நம்மை விட்டு பிரிந்து விடுவார்கள். கசப்பான உண்மைதான். இந்த உலகத்தில் அதிர்ஷ்டசாலி யார்? நோய் இல்லாதவன். சில சமயங்களில் நம் தவறுக்காக நாம் குற்றம் சாட்டப்படுகிறோம். அப்பொழுது நாம் செய்வதற்கு ஒன்றும் இருக்காது. பொறுமையாக காத்திருக்க வேண்டியதுதான். பின்னர் உண்மை வெளிவரும்போது நாம் மீது குற்றம் சாட்டியவர்கள் நாம் தலை வணங்குகிறார்கள். வாழ்க்கையில் உங்களுடன் யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தன்னம்பிக்கை இழக்காதீர்கள். ஏனென்றால் எல்லாம் உன்னை விட்டு பிரியும் போது அது ஒன்றே உன்னை தொடர வைக்கும். இந்த படைப்பில் உள்ள கோடிக்கணக்கான உயிரினங்களில் மனிதனுக்கு மட்டுமே சிந்திக்கும் ஆற்றல் உள்ளது. இப்படிப்பட்ட சிறந்த மனித குலத்தில் பிறந்து சிறு கஷ்டங்களையே நொறுங்கி போவதில் அர்த்தமில்லை. உனது புத்திசாலித்தனம் புத்தி ஆற்றலை பயன்படுத்தி எதையாவது சாதித்து உன் பிறப்பை பயனடைய செய். கண்ணாடியில் உங்களை பார்க்கும்போது ஒரு நாள் உங்கள் முகத்தில் இதை செய்ய முடியுமா என்று யோசிப்பதற்கு பதிலாக ஆம், நான் நினைத்ததை அடைந்துவிட்ட மகிழ்ச்சியை உணரும் நாள்தான் வாழ்க்கையில் நீங்கள் உண்மையிலேயே வெற்றி பெற்றதை போன்றது. அந்த வெற்றி நாளுக்காக கஷ்டப்படு, இஷ்டப்பட்டு கஷ்டப்படு. நம் வாழ்க்கை பயணத்தில் பலர் நம்மை சந்திக்கிறார்கள், பலர் வெளியேறுகிறார்கள். ஆனால் நாம் கஷ்டத்தில் இருக்கும்போது கூட நம்முடன் இருப்பவர்களை ஒருபோதும் கைவிடாதீர்கள். நண்பா, முதலில் நாம் கெட்ட எண்ணங்களையும் பழக்க வழக்கங்களையும் மாற்றிக்கொண்டு நம் வாழ்க்கையை சிறப்பாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அதை மாற்ற வேண்டும். ஒருவரிடம் பேசும்போது முதலில் அவர்கள் சொல்வதை கவனமாக கேளுங்கள். அதன் பிறகுதான் பேச வேண்டும். தொடர்பு திறன்களில் இது முக்கியமானது. நம்மை விட சிறந்த மனிதர்கள் உலகில் இருக்கிறார்கள். நம்மை விட மோசமானவர்கள் இருக்கிறார்கள். நம்மை விட மோசமானவர்களிடம் இருந்து எப்படி வாழக்கூடாது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மை விட பெரியவர்களிடம் இருந்து எப்படி வாழ்வது என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் வாழ்க்கை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.